மிரட்டலுக்கு மத்தியில் எப்படி வாழலாம்னு பேசிக்கிட்டு இருக்கோம். சவுல் பகைக்கிறதுக்கு முன்னாடி தாவீது எப்படி நடந்துக்கிட்டாராம்? புத்திமானாய் நடந்துக்கிட்டாராம். ஐயா ஈட்டியெல்லாம் எரிஞ்சதுக்கப்புறம் தாவீது மகா புத்திமானாய். கையை தட்டுங்க. நாள் ஆக ஆக உன்னுடைய புத்தி அதிகமாகணும், சக்தி அதிகமாகணும். இப்படி நீங்க பண்ணீங்கன்னா ஒரு பக்கத்துல அதிகாரியா இருக்கிற நீங்க அதிபதியா மாற்றப்படுறீங்க, இன்னொரு பக்கத்துல எவன் உங்களுக்கு விரோதமா ஈட்டிய எரிஞ்சானோ அவன் உங்களுக்கு பயப்படுவான். கையை தட்டி அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்திருந்தான். தேசத்துக்கு ராஜாவா, ஆனா 1000 பேருக்கு அதிபதியா இருக்கிற தாவீதை கண்டு பயந்தான். காரணம் என்ன தெரியுமா? தாவீதுக்கு இருக்கிற பட்டயத்தை கண்டோ அதை பார்த்துலாம் பயப்படல, தாவீதுடைய புத்தியை பார்த்தே சவுல் பயந்தான். நான் உங்களுக்கு டிக்ளேர் பண்றேன், உங்களுடைய புத்தியை கண்டு உங்களை பகைக்கிறவர்கள் உங்களை பார்த்து பயப்படத்தக்க விதத்துல தேவன் ஒரு அபிஷேகத்தை உங்க மேல ஊற்றுகிறார். அதுக்கப்புறம் என்ன நடக்கு பாருங்க. சவுல் விட போறதா இல்லை. அதுக்கப்புறம் பாருங்க 18-16 இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களுமாகிய யாவரும் தாவீதை பகைக்கிறது எத்தனை பேரு? ஒரே ஒரு ஆள். ஆனா அவருடைய மகன் யோனத்தான் அவரை உயிரா என்ன பண்றான்? நேசிக்கிறான். இது காணாதுன்னு தாவீது உயர்வு அடைய மகா புத்திமானாய் நடக்க அங்க இருக்கிற யூதா ஜனங்களுமாகிய இஸ்ரவேலரும் யூதா ஜனங்களுமாகிய யாவரும் தாவீதை சிநேகித்தார்கள். இப்போ தாவீது இந்த ஒரு ஆளுடைய பகையை பார்த்துட்டு ஓடி போனா இதெல்லாம் இழந்துடன். நான் சொல்றேங்க, உங்க வாழ்க்கையில பிரச்சனைக்குரியவர்கள் ஊருக அளவுல ஒருவரா தான் இருப்பாங்களே தவிர உங்களுக்கு ஆதரவா இருக்கிறவர்கள் திரளாய் கூடியிருப்பார்கள். இந்த ஒரு ஆளை பார்த்துட்டு என்ன பண்ணிடக்கூடாது? துண்டக்கானும் துணியக்கானும் இடத்த காலி விட்டு ஓடிடக்கூடாது. நின்று சாதிக்கணும். இப்ப பாருங்க, இவர் நிக்கலன்னா யோனத்தான் நேசிச்சது மட்டும்தான் தெரியும். ஆனா இஸ்ரவேலரும் யூதா ஜனங்கள் இவரை நேசிக்கிறது. ஆண்டவர் அப்படியே எல்லாம் இவர் அடுத்து ராஜாவ் ஆகிறதுக்கு என்னென்ன உண்டோ அத்தனை என்ன பண்றாரு? பேக்கப் பண்ணி வைக்கிறாரு. பிரைஸ் காட். இது என்ன டீச்சிங் அப்படின்னா, கொலை மிரட்டலுக்கு மத்தியில எப்படி வாழலாம்னு பேசிக்கிட்டு இருக்கோம். கொலை செஞ்சிருவேன்னு நிக்கிறவன் அதிகாரத்துக்கு கீழே எப்படி வாழலாம்னு பேசிட்டு. ஆமா, அபிஷேகம்னா இதுதான் தேவ திட்டத்தில் இருக்கிறவங்க மேல இருக்கிற அபிஷேகத்தின் மகத்துவம்.